அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உரையமைக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் ஜேஎன்யூ சிறப்பு தமிழ்துறையின் சார்பாக வரவேற்கிறோம். உரையாசிரியர் குறித்த அறிமுகத்திற்கு முன்பாக அவருக்கான நினைவு பரிசினை வழங்க முனைவு பட்டாய்வாளர் தரணி அவர்கள். இன்று நம்மிடையே உரையாட இருப்பவர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள். பேராசிரியர் ராமசாமி அவர்கள் திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகத்தில் 2011 முதல் 13 வரை 2 ஆண்டுகள் அங்கும் பணியாற்றியுள்ளார். அதைத் தொடர்ந்து 80களின் நடுப்பகுதி முதல் சிற்றிதழ்களிலும் 2007 முதல் வலைப்பூவிலும் தொடர்ச்சியாக திறனாய்வு கட்டுரைகளை எழுதி வருபவர். தமிழின் தற்கால திறனாய்வாளர்களுள் முக்கியமானவர் என அவரை நாம் சொல்லலாம். ஏனெனில் இவரது திறனாய்வு கட்டுரைகள் பலவும் பெண்ணியம், தரித்தியம், பின்காலனியம் போன்ற நவீன கோட்பாடுகளின் வெளிச்சத்தில் எழுதப்பட்டனவாக உள்ளது இங்கு நாம் குறிப்பிடத்தக்கது. அவையன்றி நடிப்பு, நாடகவியல் கற்பித்தல், நாடகவியல் சார்ந்த எழுத்துக்கள் என நாடகவியல் செயல்பாட்டிலும் முன்னணி ஆய்வாளர் என அவரை நாம் குறிப்பிடலாம். அதன் நீட்சியாக இன்று சினிமா தொடர்பான பல்வேறு கட்டுரைகளையும் அவர் எழுதி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எழுதியுள்ள 25க்கும் மேற்பட்ட நூல்களுக்கு அப்பால் தொடர்ச்சியாக தனது வலைப்பூவில் எழுதி வருகிறார். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது பணுவல் குறித்த ஆழமற்ற அவசரமான பதிவாக சமூக வலைதள பதிவுகளை போல அல்லாமல் வலைப்பூவில் ஆழமான கட்டுரைகளாக அவற்றை எழுதுவது அவரது தனித்துவமான செயல்பாடு என நாம் சொல்லலாம். இத்தகைய சிறப்புகளையுடைய பேராசிரியர் ராமசாமி அவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்றுவது நமக்கு பல்வேறு புதிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அளிக்கும் என நாம் நம்பலாம். அவரை தற்போது உலக தமிழ் இலக்கிய வரைபடம் எனும் தலைப்பில் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மாணவியர்களே, மாணவர்களே, துறையின் தலைவர் பேராசிரியர் அரவிந்தன் என்கிற தாமோதரன் என்கிற நண்பரே, சந்திரசேகர் அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். நான் வேலை பார்த்த திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்தவர். என்னுடைய துறையில் ஏற்கனவே உரையாற்றி இருக்கிறேன். துறையில் அல்லாமல் மாணவர்களையும் சந்தித்திருக்கிறேன். அதனால நீங்க இருக்கிற பல பேர் எனக்கு புதுமுகம் கிடையாது. இப்போ பேச போற இந்த உலகத்தமிழ் இலக்கியங்களின் பயணத்தடங்கள் அப்படிங்கிறது இல்லை. உலகத்தமிழ் இலக்கியங்கள் இது ஒரு முன்னாடி தயார் பண்ண ஒண்ணு. நான் அதை ஒட்டி தான் நான் பேச போறேன். உலகத்தமிழ் இலக்கிய வரைபடம், மேப்பிங் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கல்ச்சர், குளோபல் கான்டெக்ஸ்ட். ஒரு மொழியினுடைய பரவல், அந்த மொழியில் உருவாகக்கூடிய இலக்கியம், அந்த மொழியை பேசக்கூடிய மனிதர்கள் எப்பொழுது ஒரு குளோபல் ஒரு உலக மனிதர்களாக மாறுகிறார்கள், அவர்களுடைய மொழி உலக மொழியாக மாறுவது எப்படி, அந்த மொழியில் எழுதப்படுகிற இலக்கியங்கள் உலக இலக்கியமாக, உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக, பார்ட் ஆஃப்
வேர்ல்டு லிட்ரேச்சர் உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக மாறுவது என்பதை பற்றி நாம் இப்பொழுது உரையாடலாம். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் நீங்க எடுத்துக்கலாம். அதான் அதில் எதுவும் பேச போவதில்லை, எப்பயாவது சொல்லுவேன். ஆனா இந்த மாற்றம் தமிழுக்கு எப்படி வந்தது, எப்பொழுது வந்தது, அல்லது இதற்கு முன்பே அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இப்படி ஒரு தகுதி இருக்கிறதா, அல்லது ஒரு புதிதாக ஒரு மொழிக்கு உலக தன்மை, அதாவது இந்திய தன்மை அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்க நிறைய பல்கலைக்கழகங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பான். பல்கலைக்கழகங்கள்ல நிறைய கருத்தரங்குகள் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க எல்லாம் வந்து டெல்லியில இந்தியன்னஸ் பத்தி எனக்கு தெரிய வந்து நாடகத்துறையில ஒரு ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா நம்முடைய ஒன்றிய அரசு அகாடமிஸ், சாகித்ய அகாடமி, சங்கீத நாட அகாடமி, லலித் கலா அகாடமி, இப்படி நிறைய அகாடமிகளை உருவாக்கின ஒரு காலகட்டம் இருக்கு. பண்டிதர் நேரு அவர்கள் இந்த அகாடமிகளை உருவாக்கு. இது உருவாக்கப்படுகிறதுனுடைய பின்னணியில இந்த இந்தியன்னஸ் அப்படின்னு ஒண்ணு, இந்திய தன்மை. இந்திய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு மேகசின் வந்துகிட்டே பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி வந்து நாடகத்துல சங்கீத் நாடக் அப்படின்னு ஒரு மேகசின் ஒவ்வொன்றுக்கும், லலித் கலா அகாடமிக்கும் அந்த மாதிரியான மேகசின்ஸ் வந்துருக்கு. அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம். அதை பத்தி நிறைய வாதங்கள் இப்போ அதிகமா இல்லை. நான் சொல்றது வந்து ஒரு 80s, 70s and 80s வந்து பார்த்தீங்கன்னா 70களிலும் 80களிலும் இந்த கான்செப்ட் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. குறிப்பா யுஆர் அனந்தமூர்த்தி, அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், அவரு இதையும் பேசிட்டே இருப்பார். அவரும் கேரளா, கிரீஷ் கர்நாடு, ஒரு பிலாசபி இங்கிலீஷ் அதை பத்தி ஒரு கிருஷ்ணாராவ் கிருஷ்ணாராவ். இதெல்லாம் துனியாலோகம்னு ஒரு ஆந்திராவில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது. அதுல இவங்கெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இந்திய அளவுல இந்திய இலக்கியம் அப்படி பேசுறது. நம்மெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போனாக்க எல்லா பல்கலைக்கழகத்தையும் தமிழ் இலக்கியம் அப்படி பேசிட்டே இருக்கும். தமிழ் இலக்கியம், இந்திய இலக்கியம், உலக இலக்கியம் இப்படி பேசுற போது தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது அதை எதை வச்சு நான் பேசுறேன். தமிழ் அப்படிங்கிறது நான் ஒரு மொழி. அப்போ ஒரு மொழியில் எழுதப்படுகிற இலக்கியம், தமிழ் இலக்கியம்னு சொல்லும் போது அதுக்கு பின்னாடி உடனே நமக்கு என்ன போகும் அப்படின்னா மொழிதான் போகும். மொழிதானே. ஒரு மொழியில் தோன்றிய இலக்கியங்கள், அதனுடைய வரலாறு, அதனுடைய பொதுத்தன்மைகள், அப்படி அதெல்லாம் பேசுறது வந்து தமிழ் இலக்கியம் அப்படின்னு. தமிழ் இலக்கிய வரலாறு படிச்சிருப்பீங்கல்ல, தமிழ் இலக்கிய போக்குகள் பேசுவோம், நிறைய இப்படி ஒரு டிஸ்கோர்ஸ், ஒரு சொல்லாடல். இந்த சொல்லாடலுக்கு பிறகு ஒரு இந்திய இலக்கியம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல். அந்த இந்திய அப்படிங்கிறது என்னது? தமிழ் அப்படிங்கிறது மொழி, இந்தியங்கிறது அது ஒரு ஜாக்கிரதை. நமக்கு நேரடியாக பார்த்தோம்னா ஜாக்கிரதை தான். இந்தியாங்கிற ஒரு நாடு, இந்திய தேசம் என்ன. ஆனா தேசம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது தேசம் ஜாக்கிரதை தானா, புவியியல், அது நிலவியல் அடிப்படையில வரையறை செய்வதா? இதே மாதிரி நம்ம வந்து குளோபல் அல்லது வேர்ல்டு லிட்ரேச்சர், உலகம் அப்படிங்கிறதும் திரும்ப அதுவும் ஒரு ஜாக்கிரதை தானா, அதுவும் நிலவியல் தானா? அப்படி ஒரு மேற்பரப்புல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதாக ஒரு அர்த்தம் இருக்கு. மொழி ரீதியாக ஒரு வங்காள இலக்கியம் அல்லது மலையாள இலக்கியம், கன்னட இலக்கியம் தனித்தனியா சொல்லிக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே வந்து மொழி அடிப்படையில இலக்கியத்தை மொழியினுடைய எல்லைக்குள்ள நம்ம அப்படி நிறுத்தி பார்க்கிறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து இந்திய இலக்கியம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப இந்திய ரூபாய்
நோட்டு இருக்கு. அதுல ஒரு நிறைய மொழிகள்லையும் 500 ரூபாய் 50 rupees போட்டு 500 ரூபாய் ஒவ்வொரு மொழிக்கும் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒரு இந்திய கரன்சி, இந்திய நோட்டு அப்படின்னு அது எல்லாமே இருக்கு. இப்ப இந்திய இலக்கியத்துல என்ன இருக்கும்? இந்திய இலக்கியம் சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதுக்குள்ள ஒரு ஒரு பங்கு மலையாள இலக்கியம். இத்தனை நம்முடைய ஜனத்தொகை அடிப்படையில இருக்கிற மாதிரி ரிசர்வேஷன் இப்ப எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் தேர்தலுக்கு தொகுதிக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, ஜனத்தொகை அடிப்படையில வந்து தொகுதியை ஒதுக்கணும் அப்படி சொல்ற மாதிரி இந்திய இலக்கியத்துல இந்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால இந்திய இலக்கியத்துக்கு இவ்வளவு பங்கு அப்படி சொல்ல முடியுமா? என்ன அடிப்படையில சொல்ற? எந்த அடிப்படையில இந்திய இலக்கியத்தை நாம் வரையறை செய்வது, விளக்குவது அல்லது அதை வளர்த்தெடுப்பது இப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க வந்து உலக இலக்கியத்துக்கு என்ன வரையறை இருக்கு? ஐரோப்பாவில் எழுதப்படுற ஐரோப்பிய மொழிகள்ல எழுதப்படுவதா, அல்லது உலகம் முழுவதும் ஒரு பேசுவதற்கும் தகவல் பரிமாற்றத்திற்கும் காரணமாக இருக்கிற ஆங்கிலம் மாதிரியான ஆங்கிலம் தானே உலக மொழி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. ஆனா ஒரு மக்கள் தொகை அடிப்படையில ஆங்கிலம் தான் பெரிய மொழியா இருக்காது. அவங்களோட கூடுதலா வந்து சைனாவோட மொழி இருக்கு. அப்ப எண்ணிக்கையா? அப்ப அந்த எண்ணிக்கை அடிப்படையா? எந்த அடிப்படையில நம்ம உலக தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற வரைபடம் உருவாக்கணும் அப்படின்னா, அதாவது எந்த மொழி இலக்கியத்தையும் பேசுறது அப்படின்னா என்ன, எது, எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன செய்யறது, என்ன வரையறை செய்யறது, இப்படி சில கருத்துக்கள் அவங்க கிட்ட சொல்றேன், நீங்களும் பேசலாம். நான் யோசிச்சதான் நான் சொல்ல போறேன். ஆனா எந்த மொழியில இருக்கிற இலக்கியத்தையும் நம்ம வந்து உலக இலக்கியத்துக்குள்ள கொண்டு போக முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் அல்லது ஒரு நிலவியல் பகுதி அடிப்படையில இல்லை, அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு பொதுக்கூறு இருக்கு. அந்த பொதுக்கூறு தான் வந்து ஒரு மொழியினுடைய இலக்கியத்தை அல்லது ஒரு மொழியினுடைய பண்பாட்டை அல்லது மொழியினுடைய வணிகத்தை உலகத்துக்குள்ள கொண்டு. இப்போ இந்த கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. யாராவது கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இருக்கீங்களா? இல்ல, இது பிளஸ் டூல படிச்சிருவீங்கல்ல உங்களுடைய பள்ளி பாடத்துல. அதுல இந்த வட்டமா போட்டு இதெல்லாம் சேரும்ல, ஏதோ இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமன் தெரியுமா உனக்கு? அதுக்கு ஆமா ஆமா, அதான் இது ஒரு பகுதி தனி, அதுக்கான தனி பகுதி ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் ஒரு இதுல தனிப்பகுதி ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் தனிப்பகுதி இருக்கு. அப்ப எல்லாம் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேருது. அது அந்த இதெல்லாம் சேர்த்தா என்ன வரும் அப்படி பார்க்கலாம். அது கெமிஸ்ட்ரியில. ஆனா லிட்ரேச்சர் மாதிரியான விஷயங்களை முடியாது. அது எதுக்கு சேருது என்ன கண்டுபிடிக்க முடியாது. இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பண்பாடு, இதெல்லாம் வந்து இந்த பெர்முடேஷன் காம்பினேஷனுக்குள்ள அவ்வளவு சுலபமா அடங்காது. அது வேற, அதுக்கு அது அப்படி அடங்காத ஒண்ணு. அதனாலதான் வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்போ இது நம்முடைய ஒரு இலக்கியத்தை உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குல்ல, ஒரு மொழி வெவ்வேறு நாடுகள்ல வழக்குல இருக்கு. ஒரு ஆங்கிலம் இன்னைக்கு உலகத்துல நிறைய நாடுகள்ல வழக்குல இருக்கு. அதனால அதை போய் நம்ம வந்து திரும்ப இது ஆங்கில இலக்கியம் உலக இலக்கியம்னு நிறுவ வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. இல்லை, ஆங்கில பேராசிரியர்கள் வந்து எங்க இலக்கியம் வந்து உலக இலக்கியம்னு சொல்லி அவங்க நிறுவ வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவங்க அதுக்கு அரசியல் ரீதியாகவே அது நடந்துருச்சு. உலகம் முழுக்க அவங்க வந்து போயிருக்காங்க, வணிக ரீதியா போயிருக்காங்க, ஆட்சி செலுத்திருக்காங்க, காலனிய நாடுகளை உருவாக்கியிருக்காங்க. அதனால ஆங்கிலம் வெவ்வேறு நாடுகள்ல இலக்கியத்தை உருவாக்கியிருக்கு. பிரிட்டிஷ் இலக்கியம்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்திய ஆங்கிலம் அப்படி இந்திய ஆங்கில இலக்கியம் இருக்கு, கன்னட ஆங்கில இலக்கியம் இருக்கு, ஆப்பிரிக்கன் ஆங்கிலோ லிட்ரேச்சர் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கண்டங்களுக்குமே ஆங்கில இலக்கியம் இருக்கு. அத மாதிரி வேற மொழிகளுக்கு இருக்கா அப்படின்னாக்க ஐரோப்பிய மொழிகளுக்கு சிலருக்கு இருக்கு. இப்ப நீங்க வந்து
அண்மை காலத்துல ஸ்பானிஷ் அப்படி ஒரு மொழியா வளர்ந்துட்டே இருக்கு. ஸ்பானிஷ் வந்து இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவோட அவங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்க யாராவது இருந்தா அவங்க என்ன மொழியை வந்து விரும்பி படிக்கிறாங்க, எந்த லாங்குவேஜை வந்து விரும்பி படிக்கிறாங்கன்னு கேட்டா ஸ்கூல்லேயே வந்து டிமாண்ட் இருக்கிற ஒரு மொழியாக ஸ்பானிஷ். என்னுடைய பேரண்ட் 2 பேர் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து லாங்குவேஜ் கூடுதலான மொழி அப்படின்னு எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னாக்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, ஸ்பானிஷ் எடுங்க அப்படி சொல்றாங்க. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் பிரெஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கு முன்ன வந்து ஜெர்மனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கமர்ஷியல் வணிக ரீதியாக இன்னைக்கு வந்து இந்த மொழிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சீன மொழியை படிக்கிறது, கொரியன் படிக்கிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க, பொருள்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க உலகத்துக்குள்ள வணிக ரீதியாக உள்ள நுழைகிறாங்க. மொழியினுடைய பயன்பாட்டு ரீதியாக இந்த ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய கொரிய மொழிக்கும் சீன மொழிக்கும் ஒரு உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மொழியாக, இலக்கியமாக, மொழியாக. ஏன்னா அது வணிக மொழியாக இன்னைக்கு வந்து தன்னை நிறைவேற்று. இப்படி வணிக மொழியாக இருக்கிற பத்தி நமக்கு பேச்சு இல்லை. நமக்கு வந்து பேச்சு என்னன்னா அது லிட்ரேச்சர் மொழி, ஒரு இலக்கியத்தினுடைய மொழியாக. அப்படி பேசும்போது நமக்கு முன்னே இருந்த பிரெஞ்சு இலக்கியம் அல்லது ஜெர்மானிய இலக்கியம் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் இலக்கியம். நீங்க ஒரு அண்மை காலத்துல ஒரு 40 வருஷத்துல தமிழுக்குள்ள வந்து மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க அதிகமா ஒரு நான் மாணவனா இருந்த காலத்துல எல்லாம் வந்து அதிகமா ஒரு ஒரு நிறைய நாவல்கள். நான் வந்து மொழிபெயர்ப்பு அதிகமா படிச்ச நாவல்கள் என்னன்னு பார்த்தாக்க ரஷ்ய நாவல்கள். நாங்க வந்து 80களில் படிக்கும்போது மொழிபெயர்ப்பு அப்படின்னாலே வந்து ரஷ்ய மாஸ்கோ பதிப்பகம் நிறைய நாவல்கள், கட்டுரைகள், சிறுகதைகள் அப்படியெல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்தியாவில் நாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து ரஷ்ய நாவல்கள் படிச்சிருப்பாங்க. அது அந்த நேரத்துல இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிறைய பேர் ரஷ்ய நாவல்கள் படிச்சாங்க. ஒரு காலகட்டத்துல உலக இலக்கியத்தினுடைய பெரிய பகுதியாக ரஷ்ய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. ஆண்டன் செக்கோவ் மாதிரியான நாடக ஆசிரியர்கள், டால்ஸ்டாய் மாதிரியான ரைட்டர்ஸ், டாஸ்டாவ்ஸ்கி, இவரை எல்லாம் ஏன்னா வேர்ல்டு லிட்ரேச்சர்னா அதுக்குள்ள பகுதி முழுக்க ரஷ்ய எழுத்தாளர்களா இருந்தாங்க. அதனுடைய ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி வந்து அதை தாண்டி கொஞ்சம் வரும்போது பிரெஞ்சு எழுத்தாளர்கள் வந்தாங்க. ஜெர்மன், பிரெஞ்சு, சார்ட்டர் அல்லது காஃப்கா இப்படி அவங்களா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி உலக இலக்கியத்துக்குள்ள ஆளுமையாகவும் ஆதிக்கம் செலுத்திய மொழி வந்து ஆங்கிலம், ஷேக்ஸ்பியர். என்ன அதுதான். இந்த ஆங்கிலத்தை தாண்டி வரும்போது ரஷ்யனும் பிரெஞ்சும் ஜெர்மனியும் வருது. அப்புறம் சின்ன சின்ன மொழிகள் கூட வருது. நீங்க வந்து நோபல் விருதுகள் உண்டாக்கப்பட்ட பிறகு நோபல் விருது எங்க இருந்து தராங்க தெரியுமா? இலக்கியத்துக்கான நோபல் விருது அது வந்து நார்வே தான் அதனுடைய மையம். நார்வேக்காரங்க தான் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் கொடுக்குறாங்க. ஒரு நமக்கு வெளியே தெரியாம வந்து நிறைய நோபல் பிரைஸ் வந்து நார்வேஜியன் ரைட்டர்ஸ் இருக்கலாம். ஏன்னா அது அவங்க ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அவங்களுடைய இலக்கியம் ரொம்ப பெருசு, அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வெளியே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சும்மா சொல்றதுக்கு மேல ஒரு ஒரு பிரைஸ், உலகத்திலே பெரிய பிரைஸ் உண்டாக்கி அது வழியா சொல்றதுங்கிறது. அதுக்காக அவங்க எல்லாமே வந்து நார்வேஜியன் லாங்குவேஜ்க்காக கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அது இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்து இப்போ பெரிய பிஷன் மாதிரியான நாடக ஆசிரியர்கள் நிறைய நாடகம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து மார்ச் 28 நாடகத்துக்குன்னு ஒரு மார்ச்ல வேர்ல்டு தியேட்டர் டேன்னு சொல்லுவாங்க. யாராவது பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து ஒரு டாக் கொடுக்கும். நோபல் பிரைஸ் கொடுக்கறத விட, நோபல் பிரைஸ் வின்னர்ங்கிறத விட மார்ச் 28 வேர்ல்டு தியேட்டர் டேல ஒரு 15 நிமிஷம் பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது. இந்த வருஷம் இவர் பேசுறாரு, இந்த வருஷம் இந்த நாடக ஆசிரியர் பேசுறாரு, இந்த தியேட்டர் பேசுறாருங்கிறத ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டு அவங்க வந்து அதை வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில இருந்து பேசின ஒரே நாடக ஆசிரியர் வந்து
கிரீஷ் கர்னாட் மட்டும்தான் பேசியிருக்காரு. இவ்வளவு பெரிய இது இருக்கு. அது மாதிரி ஆனா அதிகமானவங்க வந்து நார்வேஜியன். ஏன்னா அவங்க விடுறாங்க. அப்போ ஒரு இன்ஸ்டியூட் பண்ணி அது வழியாக உலக இலக்கியத்துக்குள்ள அவங்களை கொண்டு போறது, இப்படி நிறைய நடக்கும். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இப்போ மொழியினுடைய எண்ணிக்கை, அதனுடைய பரவல், அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க தமிழுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து கொஞ்ச காலம், ஒரு 1900க்கு முன்னாடி தமிழ் மொழி எந்தெந்த நாடுகள்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2 நாடு தான், இலங்கை, இந்தியா. இந்தியாவில் தமிழ்நாடு, அப்புறம் இலங்கையினுடைய வடபகுதி, வடக்கு கிழக்கு இது சொல்ல முடியாது அந்த மாநிலம், அங்கதான் தமிழ் இருக்கு. அதுக்கு மேல வந்து தமிழ் அதனுடைய செல்வாக்கு அப்படியெல்லாம் வந்து இல்ல தமிழ் பேசுகிற மனிதர்கள் இருக்கிற நிலப்பரப்பு அப்படி நம்ம பார்த்தோம்னா 900க்கு முன்னாடி குறைவு. ஆனா ஆங்கிலேய ஆட்சி, அதனுடைய காலனிய ஆதிக்கம் வந்த பிறகு இங்கிருந்து நிறைய பேரை வந்து கொண்டு போறாங்க, ஆங்கிலேயர்களே கொண்டு போறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் அங்க குடியமர்த்துறாங்க. அப்படி குடியமர்த்துற சும்மா 1000 அப்படியெல்லாம் இல்லை, 1000 2000 அப்படியெல்லாம் இல்லை. அது பெரிய அளவு. நீங்க வந்து மலேசியா இன்னைக்கு இருக்கக்கூடிய அது பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் அந்த பகுதியில பல லட்சம் பேர் வந்து இந்தியாவில இருந்து போறாங்க. அந்த பல லட்சம் பேர்ல ஒரு 80% 85% பேர் வந்து தமிழர்கள், தமிழ் பேசுறவங்க தான் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்கள்லையும் ரயில் தண்டவாளங்கள் போடுவதற்குமான இந்த வேலைகள், வணிகத்துக்காக பாதை சாலைகள் அமைப்பது, தண்டவாளங்கள் போடுவது அப்படிங்கிற வேலைக்காகவும் ரப்பர் தோட்டங்களை உருவாக்குவதற்காகவும் வந்து ஆங்கிலேய முதலாளிகள் அவங்க வந்து அங்க இருக்க நிலத்தை வாங்கி ரப்பர் தோட்டங்கள் போடுறாங்க. அப்படி அந்த இதுல வேலை பார்க்கறதுக்காக இந்தியர்களை கொண்டு போறாங்க. அதிக பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் இலங்கைக்கு போனாங்க, இலங்கையினுடைய மலையகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கையினுடைய மலையக பகுதியில ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையில இருக்காங்க, இந்தியாவில இருந்து போனவங்க இருக்காங்க. அதுவும் தமிழர்கள் தான். மொரீசியஸ் போனவங்க, இப்படி சயாங்கு போயிருக்காங்க. இதெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்துல இந்த தமிழ் பேசக்கூடிய மனிதர்கள் பரவி இருக்காங்க, போய் அங்க இருந்திருக்காங்க, அங்க பேசியிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரியான வேலைகளுக்கு போறவங்க இலக்கியம் உருவாக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்களா? என்ன, அது அவங்களுடைய உழைப்புக்கே சாப்பாடு அந்த பிரச்சனை தான் முக்கியமா இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு படிப்பு வந்து முதல்ல படிப்பே அங்க இருந்திருக்காங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுங்கிறதே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா படிப்பு வேணும், ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லி வேணும்னாக்கா அந்த அரசாங்கம் அங்கே என்ன மொழியோ அதை தான் சொல்லி தருவாங்க. அப்புறமே இல்லை எங்க தாய்மொழிக்கு பள்ளிக்கூடம் வேணும் அப்படிங்கிற போது அங்க வரும். அப்படி இந்த பகுதியில பழைய பர்மா, மலேசியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்கப்பூர், இந்த பகுதிக்கு போனவங்க அங்க போய் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய பண்பாடு அப்படின்னு நினைச்ச விஷயங்களா ஃபங்க்ஷன் ஆஃப் கல்ச்சர், அது திருமண உறவுகளாக அல்லது சாமி திருவிழாக்களாக இல்ல சடங்குகளாக இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு, போனதுல இருந்தே இருக்கு. ஏன்னா பொதுவா வந்து மனிதர்கள் இங்கிருந்து போகும்போது கடவுள்களை தூக்கிட்டு போவோம். பாத்தீங்கன்னா ஒரு போகும்போதே கொஞ்சம் இனிமேல் வர்றதுக்கு நாளாகும், வருஷம் ஆகும் அப்படின்னாக்க அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பிடிமண் எடுத்துட்டு போறது அப்படின்னு ஒரு கல்ச்சர் உடைய பழக்கம் இருக்கு. இந்த இடம்பெயர்ந்து போக, இடம்பெயர்தல் அல்லது இடம்பெயர்க்கப்படுதல், அவங்களா போறதும் சரி, கொண்டு போகப்பட்டவங்களும் கூட போகும்போது என்னுடைய அடையாளமாக அவங்களுடைய தெய்வங்கள் நினைக்கிறாங்க. தெய்வங்கள் வந்து கூடவே வரணும், கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தெய்வங்களை கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு அதுக்காக அவங்க எல்லாம் சேர்றது அப்படியெல்லாம் நடக்குது. இது நீங்க தென் ஆசிய நாடுகள்ல தமிழர்கள் பரவல் பின்னாடி இருந்த ரிலிஜன், சமயம், குறிப்பா வந்து அது எல்லாம் எந்த சமயம்னு பார்த்தா போன மனிதர்கள் பூரா வந்து உயர் ஜாதி மனிதர்கள் இல்லை. இந்த உயர் சமய பண்பாடு இருக்கக்கூடிய சைவம், வைணவம், அது மாதிரியான கடவுள்களை வழிபடுற ஆட்கள் கிடையாது.
அவங்க எல்லாருமே வந்து இங்க இருந்த நாட்டார் தெய்வங்களை வழிபட, நாட்டார் பண்பாட்டுல இருந்தவங்க தான் அங்க போயிருக்காங்க. அப்ப அங்க அதுதான் அங்க உருவாயிருக்கு. ஏன்னா அப்புறம் கொஞ்சம் நாளாக பின்னாடி வணிகத்துக்காக போனவங்க இருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்திலேயே வணிகத்துக்காக போனவங்கலாம் குறிப்பாக காரைக்குடி பகுதி, புதுக்கோட்டை பகுதியில இருந்து செட்டியார்கள் வந்து வணிகத்துக்காக போயிருக்காங்க. அவங்க போன பிறகு பெரிய தெய்வ கோயில்களும் பண்பாடும் இருப்பாரு. இப்படி ஒரு செட்டில்மெண்ட் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல தமிழ் செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. ஆப்பிரிக்காவில நடந்திருக்கு. பெரிய எண்ணிக்கையில் இல்லை. ஆனா போய் வேலைக்கு போயிருக்காங்க. இலங்கைக்கு போயிருக்காங்க. இலங்கை ஏற்கனவே தமிழ், நம்ம எப்படி தமிழ்நாட்டினுடைய தமிழ் பேசுற மனிதர்கள் பழவேங்கடம் தென்குமரி ஆயடி தமிழ் கூறும் நல்லுலகம் மாதிரி அதுவும் அந்த காலத்துல அதனுடைய பகுதியாக தான் இருந்திருக்கும். தென்குமரிக்கு பகுதியாக தான் அதை இருந்திருக்கும்னு சொல்ல தோணுது. ஏன்னா நீ கடல் கொண்ட தென்னாடு அப்படிங்கிற பத்தி கதையெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த குமரி கண்டம் அப்படின்னா குமரி கண்டத்தினுடைய பகுதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பகுதி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால யாழ்ப்பாண பகுதிங்கிறது அது பூர்வீக தமிழ் பகுதி. அங்க தமிழ் ஏற்கனவே இருக்கு, மொழியாக இருக்கு. மக்கள் அவங்களுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது, தமிழ் தான் தெரியும். அப்படி இருக்காங்க. இங்கிருந்து போன மலையக தமிழர்கள் இப்படி இன்னைக்கு ஒரு 1900 இருந்து 1950 வரைக்குமான தமிழ் மொழி பரவல், தமிழ் மொழி பேசுற மனிதர்களுடைய பரவல் அப்படிங்கிறது அப்படி நடந்திருக்கு. அது முழுக்க ஆங்கிலேயருடைய காலனித்துவ ஆட்சி காரணமாக நடந்த விஷயம். அதுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய பரவல் தனி ஈழம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த யுத்தம். குறிப்பா 1980களில் இலங்கையினுடைய வடபகுதியில தனி ஈழத்துக்கான ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தினுடைய தொடர்ச்சியில வந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து போனாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து இந்த நாடு அப்படின்னு இல்லை, உலகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து தொடங்கி கனடா வரைக்கும் எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு வந்து இருக்காங்க. மேஜரா இருக்கிற நாடுகள், அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாடுகள் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில நகரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட தெருவல் முழுக்க போய் நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. கனடாவில் பாத்தீங்கன்னா ஸ்கார்பரோன்னு ஏரியா, அந்த பகுதியில வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. எல்லா கடைகளும் தமிழ் கடைகளா இருக்கு, கோயில் இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு, எல்லா சேலை கட்டின பெண்களா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒரு பகுதியை வந்து உண்டாக்கியிருக்காங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல இருக்கு, சில பகுதியில் இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு, நார்வேல கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்ல பிரான்ஸ், நார்வே, லண்டன், இங்கிலாந்துல, சுவிட்சர்லாந்துல இப்படி இருக்காங்க. எண்ணிக்கை அவனுக்கு 1000 பேர், குறைஞ்சது ஒரு நாட்டுல 1000 பேர் அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் இருக்காங்க. கனடாவில் 1,00,000க்கு மேல இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் சில 1000 பேர் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு வேலைக்காக போனவங்க, யாரோ கொண்டு போய் அங்க புலம்பெயர்ந்த இடம்பெயர்ப்பு இல்லை, இவங்களா போனவங்க. ஆனா இவங்களுக்கு போனதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு மொழி இருக்கு. என்னுடைய மொழியை பேசுவதற்கு, என்னுடைய மொழியில் உரையாடுவதற்கு என் நாட்டிலேயே முடியல, அதுக்காக நான் போராடினேன், அதனுடைய தொடர்ச்சியாக நான் வெளியே போறேன் அப்படிங்கிற அந்த மொழிங்கிற கான்சியஸோட, மொழிங்கிற அந்த உணர்வோட போனவங்க அங்க போறாங்க. அப்ப போனவங்களுக்கு அங்க அவங்களுக்கு இடையில வந்து பேசுறதுக்கு மொழி வேணும், படிக்கிறதுக்கு தமிழ்ல படிக்கணும், அப்ப அந்த மாதிரி ஒரு இதோட போனவங்க ஆரம்பத்துல இருந்து, இப்ப நீங்க மலேசியா, சிங்கப்பூர் போனவங்களுக்கு எல்லாம் முதலே மொழி வேணுங்கிறதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு வேலை வேணும், சாப்பிடணும், அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறையில பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அப்புறம் இருக்கணும். அது அப்ப அவங்களுடைய ப்ரையாரிட்டி இருக்குல்ல, ஆரம்பத்திலேயே ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது லிட்ரேச்சர், மொழி, இலக்கியம், அது வேற. ஆனா இவங்களுக்கு போன உடனே, ஈழத்துல இருந்து போனவங்களுக்கு போன உடனே அவங்களுக்கு வந்து நான் தமிழ்ல பேசணும், எங்க நாட்டில் தமிழ்ல பேசுறது முடியலைங்கிறதுக்காக தான் இங்க வந்துட்டேன், அப்ப பேசணும். தூரமா இருந்தா கூட அவங்களுக்கு இப்ப அன்னை கால இதெல்லாம் வந்துருச்சு, டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, அலைபேசிகள் வந்துருச்சு, இணையம் வந்துருக்கு, இதோட சேர்ந்து போறாங்க. அப்ப அதை எல்லாம் பயன்படுத்தி மொழிய, தமிழ் மொழிய ஒரு ஒரு தொடர்பு கருவியாக தக்க வைக்கணும். இப்ப தக்க வைக்கிறது அப்படிங்கிறது வரும்போது வெறும் பேச்சு மொழியாக தக்க வைக்கிறதை தாண்டி அதை இலக்கிய மொழியாக தக்க வைக்கணும்.
எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் எழுதணும், கதை எழுதணும், கட்டுரை எழுதணும், என் நாட்டு பிரச்சனையை வந்து பேசணும், என்னுடைய நாட்டு பிரச்சனையை உலகத்துக்கு சொல்லணும். ஆனா உலகத்துக்கு சொல்லணும்னாக்க உலக மொழியில ஆங்கிலத்தில் எழுதணும், முடியாது. ஆங்கிலத்தை வந்து அப்புறம் இல்லைன்னா பிரான்ஸ்ல போயிட்டு பிரெஞ்சு மொழியில பேசணும், ஜெர்மன் மொழியில பேசணும். அதெல்லாம் உடனே நடக்கிறது இல்லை. அவங்க முதல்ல அவங்க மொழியில எழுதி 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 இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய பரப்பு ஒரு 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 குறைஞ்சது ஒரு 37 நாடுகளுக்கு மேல இருக்கு. 37 நாடுகள்ல தமிழ் பேசுறவங்க குறைஞ்சது 1000 பேருக்கு மேல இருக்காங்க. 37 நாடுகள்ல தமிழ் வெப்சைட்டுகள் இருக்கு. தமிழ்ல எழுதுறவங்களுடைய வெப்சைட்டுகள், வலை பக்கங்கள் இருக்கு. அப்புறம் அச்சு போடுற எழுத்தாளர்கள் வந்து இன்னைக்கு ஒரு 20-25 நாடுகள்ல இருந்து புத்தகங்கள் வெளியிடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து வேற நாடுகள்ல இருக்காங்க. ஈவன் இதுலயே இருக்காங்க, தென் அமெரிக்க நாடுகள்ல இருந்து எல்லாம் புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு. ஆசிரியர்கள் அங்க இருக்காங்க. புத்தகம் அச்சாகிறதுல ஒருவேளை தமிழ்நாட்டுல இருக்கலாம், ஆனா அந்த ஆசிரியர் அங்க இருக்காரு, அந்த நாட்டுல இருக்காரு. அப்போ இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு ஆசிரியர், ஒரு மனிதர் இந்த நாட்டில் வாழ்கிறார் அப்படிங்கிறதுனாலயே அது அந்த அந்த நாட்டினுடைய இது வந்து தமிழுக்குள்ள வந்துருமா அப்படின்னு சொல்றது. அப்போ எழுத்தாளர் ஒரு அர்ஜென்டினால இருக்கார், ஆனா அவர் என்ன எழுதுறாரு எதை பத்தி எழுதுறாரு? அவர் வந்து கதை எழுதுறாரு, ஒரு கதை எழுதுறாரு, கவிதை எழுதுறாரு, நாடகம் எழுதுறாரு. அந்த நாடகத்துக்குள்ள படிச்சா அர்ஜென்டினா வருதா? அர்ஜென்டினாவோட ஸ்பேஸ் இல்ல அர்ஜென்டினாவோட உளவியல், மனிதவியல் அது இடம்பெறுதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஒரு இலக்கியத்தை எதை கொண்டு இந்த நிலவியலோடு தொடர்புபடுத்துவது, இப்படி ஒரு கேள்வி. இப்படி ஒரு உலக இலக்கிய வரைபடம் உருவாக்குறதுக்கு பின்னாடி நமக்கு மனிதர்களுடைய எண்ணிக்கை இருக்கு, எழுத்தாளர்கள் எங்கு வாழ்கிறார்கள்ங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்புறம் அதுக்குள்ள என்னென்ன நம்மளுடைய பழைய தொல்காப்பிய இதுபடி சொல்றதுனாக்க என்ன கருப்பொருள்கள் இடம்பெறுகிறது. கருப்பொருள் தான் வந்து நிலத்தோட தொடர்புடையது. என்ன கருப்பொருள் தான் வந்து நிலத்தோட தொடர்புடையது. இவங்களுடைய டெக்ஸ்டில், அவங்களுடைய நூல்கள்ல என்ன கருப்பொருள் இடம்பெறுகிறது. அப்போ நம்ம பழைய ஒரு இலக்கண மரபுல முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படி எல்லாம் சொல்றோம். அப்போ நம்ம வந்து ஒரு கவிதைய இப்ப கபிலருடைய கவிதைகளை படிச்ச உடனே நம்ம எந்த பின்னணி என்ன வகை சொல்றோம்? கபிலருடைய பாடல்களை படிச்ச உடனே நம்ம அதுக்குள்ள இருக்கலாம் வந்து இது முன்னாடி உரையாசிரியர்கள் யாரும் நமக்கு சொல்லாம இருந்தாங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும்ல, அதெல்லாம் இந்த மீன் பின்னாடி இருக்கக்கூடிய திணைத்துறை இதெல்லாம் தூக்கிட்டு வெறும் பாட்டம் மட்டும் கொடுத்தா நீங்க படிச்சு இது வந்து என்ன சொல்லுவீங்கல்ல? ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான அறிவு இருக்குல்ல. அது ஏதாவது சொல்றோம். முதல்ல நம்ம பாக்குறது, உங்களுக்கு முதல்ல வாசிச்சோன்னே என்ன தெரியும்? கருப்பொருள் தான் தெரியும். அதுக்குள்ள என்ன கருப்பொருள், நம்ம ஒரு 10-15 கருப்பொருள் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த கருப்பொருள் குறிப்புகள் வச்சுக்கிட்டு அதை வச்சே நம்ம வந்து இது வந்து குறிஞ்சி பாட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். அப்ப குறிஞ்சி பின்னணி இருக்கு. குறிஞ்சி நிலத்தினுடைய பின்னணியில நம்ம இதை வந்து குறிஞ்சி நில கவிதை, குறிஞ்சி கவிதை அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கு பிறகு இது உறுதியா சொல்றதுக்கு என்ன வரும்? இது குறிஞ்சி கவிதை தான் அப்படின்னு உறுதியாகணும்னா என்ன வேணும்? உரிப்பொருள் தான். ஒரு கவிதையை நிலத்தின் அடிப்படையில் இது குறிஞ்சி கவிதை அல்லது முல்லை கவிதை அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து உரிப்பொருள் தான். உரிப்பொருள் தான் ஒரு லிட்ரேச்சரை டிசைட் பண்ணி எந்த ஒரு இலக்கியத்தையும் இது இன்ன வகையான அல்லது இந்த வகைப்பாட்டுக்குள் இடம்பெறக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு இல்லை, உலகம் முழுக்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் உரிப்பொருள் தான். அந்த உரிப்பொருளை ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? டீம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் உரிப்பொருள் நம்ம சொல்றது இல்லை? தமிழ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி திறனாய்வாளர்கள் எல்லாம்? தீமை திறனாய்வாளர்கள் என்ன பேர்ல சொல்லிட்டு இருக்காங்க? கருப்பொருள் சொல்லிட்டு இருக்காங்க, கருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரு, இந்த கதையினுடைய கரு, இந்த கதையினுடைய கவிதையினுடைய கரு அப்படிங்கிறது வந்து
அது எந்த இதுல இருந்து வந்தது அப்படின்னாக்க சமஸ்கிருத இலக்கியவியல்ல இருந்து வந்தது. சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் தான் வந்து இந்த தீம் அப்படிங்கிறத அது கரு அப்படின்னு சொல்றது. பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்துல நீங்க வந்து படிச்சீங்கன்னாக்க அவர் வந்து இந்த தீம் அப்படிங்கிறத அல்லது இந்த கண்டென்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறத அவர் வந்து கரு அப்படின்னு சொல்றாரு. கரு அப்படிங்கிறது என்னன்னா விதையிலிருந்து உருவாகக்கூடிய ஒன்று. ஒரு விதைய உள்ள நிலத்துக்குள்ள போட்டா அது அப்படியே செடி அப்படியே முளைச்சு செடியாகி மரமாகி கனியாகி அப்படி வரும் அப்படின்னு நாடகம் எப்படி உருவாகுதுன்னு சொல்ற பத்தி பேசும்போது அவர் வந்து சொல்றாரு. அது அந்த விதை தான் கரு, விதை தான் கரு. அந்த விதையிலிருந்து அதைத்தான் கரு அப்படின்னு. அந்த கருவை தான் வந்து நம்முடைய திறனாய்வாளர்கள் எல்லாரும் சமஸ்கிருத இலக்கியவியல்ல இருந்து அதைத்தான் பயன்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா தமிழுக்கு ஒரு 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 கண்டென்ட்டுக்கான கண்டென்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையானது வந்து உரிபொருள் இங்க இருக்கு. உரி அப்படிங்கிறது, உரி என்பது உரி. இந்த கவிதைக்கு உரி, இந்த கவிதையை இந்த கவிதையாக வகைப்பாடு செய்வதற்கு உரித்தது இதுதான். இந்த உரி அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தலை. அப்ப உரிப்பொருள் தான் வந்து இங்க ஒரு இலக்கியத்தினுடைய வகைப்பாட்டினுடைய பின்னணியில இருக்கு. இதை வந்து உலக இலக்கியத்துக்கு வரையறைகள்லாம் உருவாக்கி தந்த அரிஸ்டாட்டில் வந்து சொல்றாங்க. அவரை பொறுத்தவரை ரெண்டு தான் வந்து ரெண்டு கண்டென்ட். ஒன்னு வந்து ட்ராஜடி, இன்னொன்னு காமெடி. இன்பியல் துன்பியல், இன்பியலும் துன்பியலும் தான். இன்பியல் என்பது சேர்க்கை, இணைந்திருப்பது, ஒன்றாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, கொண்டாடுவது, இப்படி எல்லாம் அதெல்லாத்தையுமே வந்து அவர் வந்து இன்பியல் பகுதியாக. காமெடினாக்க நீங்க நினைக்கிற இன்னைக்கு நகைச்சுவை அப்படி அந்த அர்த்தத்துல அவர் பயன்படுத்தவே இல்லை. காமெடி அப்படிங்கிறது வந்து பிளஷர் எல்லாம் அந்த மாதிரியான கொண்டாட்டமான மகிழ்ச்சிக்கானது, அந்த மாதிரியான விஷயம் தான் அது காமெடி. துன்பியல் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து மரணம், சாவு, துக்கம், பிரிவு, அவலம், இதெல்லாமே வந்து ட்ராஜடி. அப்ப இது ரெண்டும் தான் உலக இலக்கியத்தினுடைய ரெண்டு பகுதியாக இருக்கு. ரெண்டு மேஜர் கண்டென்ட், உலகத்தினுடைய மேஜர் கண்டென்ட் இவ்வளவுதான். இதுக்குள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பேரடி இருக்கலாம், அல்ல வந்து ஒரு 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 சட்டையர் இருக்கலாம். இந்த சட்டையர் மூலமா கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம், சட்டையர் மூலமா அளவும் வைக்கலாம். என்ன அங்கதப்படுத்தி நீங்க அளவும் வைக்கலாம், சிரிக்கவும் வைக்கலாம். அப்ப அதுக்குள்ள வேரியேஷன்ஸ். அவரை பொறுத்தவரை ரெண்டு தான் மேஜர் டிவிஷன்ஸ் தான். ஆனா தொல்காப்பியர் வந்து மேஜர் டிவிஷன்ஸா 5 சொல்றேன், 7 சொல்றேன், என்ன சொல்றேன்னா 7 சொல்றேன். தொல்காப்பியரை பொறுத்தவரை 7 வகையான கவிதை சொல்றேன். அகத்துல 7, புறத்துல 7 தான். என்ன அந்த 7ஐயும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா அதுவும் 2 தான். ஒண்ணு பிரிவு, பிரிவின் பகுதிகள். இன்னொன்னு புணர்ச்சி, புணர்ச்சியினுடைய பகுதிகள். சரியா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க பிரிவுங்கிறது ஆலைக்குரியதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா ஊடல் ஒரு பிரிவு, சின்ன பிரிவு. இது அது என்னது, இருத்தல், பிரிஞ்சிருக்கிறது தான். ஊடல், இருத்தல், இரங்கல் எல்லாமே பிரிவினுடைய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான். அப்போ இங்கேயும் மேஜரா பிளஷர், அப்புறம் செப்பரேஷன்ஸ், விலகி இருத்தல், சேர்ந்திருத்தல், விலகி இருத்தல், சேர்ந்து இருக்கும்போது மகிழ்ச்சி, விலகி இருக்கும்போது அவலம். அப்ப இதுதான். இந்த 2 கண்டென்ட் இருக்குல்ல, இந்த 2 கண்டென்ட்டை உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக நம்ம வந்து வாசிக்கணும். தெரியாது, இது இல்லாம வந்து இலக்கியம் இருக்கா அப்படின்னா அது இல்லை. எந்த மொழியிலே நீங்க போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஆனா இவ்வளவுதான், 2க்குள்ளதான் இருக்கும். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மொழியில இருக்கக்கூடிய இலக்கியத்தை உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக நம்ம வந்து ஆக்கணும். எங்க இலக்கியத்தை நான் உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக பேசணும் அப்படின்னாக்க நம்முடைய டிஸ்கோர்ஸ இதுக்குள்ள இருந்து பேசணும். இந்த உலகத்தினுடைய கான்செப்ட் இருக்குல்ல, வாட் இஸ் லிட்ரேச்சர், வாட் இஸ் டிவிஷன் ஆஃப் லிட்ரேச்சர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் லிட்ரேச்சர், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உலக அளவில் எப்படி பேசுறாங்களோ அந்த பேச்சுக்குள்ள நம்ம லிட்ரேச்சரை வந்து பேசினா அதுக்கு பொருந்தணும்.
அதுக்குள்ள அது பொருந்துன்னா அது உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக வந்து யாருன்னு ஒத்துக்குவாங்க. அப்படி பேசுறதுக்கு நம்ம வெறும் லிட்ரேச்சர் மட்டும் இல்லை, வேற நீங்க வந்து ஒரு ஒரு மலையாளத்துக்கு அல்லது கன்னடத்துக்கு இல்ல இன்னொரு புதுசா ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழிகளுக்கு கூட இது தனித்தனியாக கிடையாது. இப்போ ஐரோப்பிய மொழிகள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய கான்செப்ட் எங்க இருக்கு அப்படின்னாக்கா அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ்ல இருந்து அங்கிருந்து தான் பிரெஞ்சு லிட்ரேச்சருக்கான கான்செப்ட் கிடையாது. கிரீக், லாட்டின் எல்லாம் அதுல இருந்து அவங்க டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அமெரிக்காவுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இருக்கலாம். எல்லா மொழிகளுடைய இலக்கியத்துக்கும் அரிஸ்டாட்டில் தான் மூலம். ஆனா நமக்கு அரிஸ்டாட்டில் அறிமுகமாக ஆகாத போதே இந்த மேஜர் டிவிஷன்ஸ், மேஜர் கான்செப்ட் சேர்ந்திருத்தலும் பிரிந்திருத்தலுமான வாழ்க்கை, சேர்ந்திருத்தலும் பிரிந்திருத்தலுமான வாழ்நிலையை பேசுகிற இலக்கியம் அப்படி வந்து இருக்கு. அதுக்கு வந்து வரையறை இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்னு இருக்கு, அதுக்குள்ள எந்த கதாபாத்திரங்களை எழுதணும்னு இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசணும்னு இருக்கு. அது குடும்ப எல்லைக்குள்ள இருந்து பேசும்போது எதெல்லாம் இருக்கும், குடும்ப எல்லையை விட்டு வெளியே புறத்துக்கு போனா பேசும்போது என்னெல்லாம் இருக்கும், அப்படி எல்லாம் ரொம்ப விரிவா, இவ்வளவு விரிவா அரிஸ்டாட்டில் கூட இல்லை. என்னன்னா இவ்வளவு விரிவா கூட அவரும் பேசுறாரு. அவரும் வந்து எமோஷன் பில்டிங், உணர்வுகள் உருவாக்குதல், அது உணர்வுகள் உருவாக்குற போது சொல்லணிகள் எப்படி உருவாக்கும், மெட்டஃபார் எப்படி உருவாகுது, ப்ராஜடிஸ் எப்படி உண்டாகுது, அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு நாடகத்தினுடைய உரையாடலாக மாறுகிற போது அங்க கதாபாத்திரத்தினுடைய எமோஷனோட சேர்ந்த லாங்குவேஜ் என்னவா மாறுது, அப்படி நிறைய பேசியிருக்காரு. அதே மாதிரி இங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தொல்காப்பியம் கவிதையை மையப்படுத்திக் கொண்டு பேசுகிற அதே விஷயத்த அரிஸ்டாட்டில் வந்து நாடகத்தை மையப்படுத்திக் கொண்டு பேசுறாரு. உலக இலக்கியத்தினுடைய தொடக்கம் வந்து அவங்க இன்னைக்கும் ஐரோப்பாவில் போய் ஒரு ஒரு ஏதாவது செமினார்லயோ அது பேசணும்னாக்க அவங்க வந்து கோட் பண்றது முதல்ல எடுத்து சொல்றது வந்து ஒரு நாடகமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு நாடகத்தை கோட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியருடைய இந்த நாடகம் அப்படி சொல்லுவாங்க, இல்ல சொஃபோக்ளீஸினுடைய ஒரு ஒரு நாடகத்தை சொல்லுவாங்க. நிறைய கிரேக்க நாடகங்களும் ஆங்கில நாடகங்களும் நிறைய நாடகங்களா குமிஞ்சு கிடக்க ஐரோப்பிய இலக்கியம். ஐரோப்பிய இலக்கியமே நாடகங்கள் தான், பிரெஞ்சுலையும் நாடகங்கள் தான், ஜெர்மனிலையும் நாடகங்கள் தான். பெரிய பெரிய நோபல் பிரைஸ் பெற்ற ஆட்கள், நாடக ஆட்கள் பூரா பார்த்தா அங்க இருக்காங்க. நாடகம் தான் எழுதுவோம் ஐரோப்பாவில். நாம இங்க என்ன கவிதை தான். இங்க வந்து இந்திய இலக்கியமே சொல்லப்போனா இந்திய இலக்கியமே கவிதை தான். சமஸ்கிருதத்திலேயே வந்து அதனுடைய மூலம் வந்து கவிதை தன்மையோட இருக்கக்கூடிய லிரிக்கா தான். வேதங்களே ஒரு விதமான லிரிக் தன்மையுடையது தான். வேதங்கள் அதுக்கு ஒரு கவிதை தன்மை இருக்குது. இங்கேயும் நாடகம் இருக்கு. பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா சமஸ்கிருத கிரேக்க நாடகங்களுக்கு இணையாக வந்து இங்க வந்து சமஸ்கிருத நாடகங்கள் இருக்கு. அங்கேயும் வந்து இந்திய நாடகங்கள், துந்திய காளிதாசனுடைய நாடகங்கள், பாஷனுடைய நாடகங்கள், இப்படி ஒரு அப்போ இந்த மொத்தமாக உலகத்தினுடைய இலக்கிய போக்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு உரிப்பொருள்கள், இந்த உரிப்பொருள்களோடு நம்முடைய இலக்கியம் எங்கெல்லாம் இணைகிறது, எங்கெல்லாம் விலகுகிறது அப்படி நம்ம பேச தொடங்கி அதை நிறுவுவதன் மூலமாக நாம் வந்து நம்முடைய தமிழ் இலக்கியத்தை உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக மாற்ற முடியும். இதுக்கு நான் சொன்ன இந்த இடப்பெயர்ச்சிக்கு பிறகு, புலப்பெயருக்கு பிறகு அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடியே நம்முடைய பழைய இலக்கியத்திலேயே இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க சிலப்பதிகாரத்தை ஒரு 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 காப்பியமாக நம்ம திரும்ப திரும்ப சொல்லி காப்பிய வரையறைக்குள்ளே பேசிட்டே இருக்கிறோம். என்ன அப்படி இல்லை. அதுக்கு பின்னணியில ஒரு ட்ராமாட்டிக் டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க நாடகத்துல வந்து ஒரு வாட் இஸ் சீன், வாட் இஸ் ஆக்ட், அப்படியெல்லாம் நிறைய டெஃபினிஷன் இருக்கு. காட்சினா என்ன, அங்கம்னா என்ன, அப்புறம் நாடகம்னா என்ன, இப்படிதான் ஒரு 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 நாடகத்தை இது பண்ணும்போது அது மெக்கானிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் பார்ட் அதாவது எப்படி வந்து ஒரு நிறைய ஒரு சின்ன சின்ன காட்சிகளா வந்து ஒரு அங்கமாக மாறுகிறது. அப்புறம் அங்கம் சேர்ந்து காட்சியாக மாறுது, சாரி அங்கம் சேர்ந்து நாடகமாக மாறுது. இப்போ நாடகத்தினுடைய நாடகம் என்பது ஒரு பெரிய வடிவம். அதனுடைய ஒரு உள்ள வந்து அங்கம் ஆக்ட், சாரி ஆக்ட், அதுக்குள்ள சீன், ஆக்ட்
டிராமா. இத மாதிரி இங்க சிலப்பதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க காதை, அதுக்கடுத்து காண்டம், அதுக்கடுத்து மொத்தம் சேர்ந்த சிலம்பு. சிலம்புங்கிற ஒரு உரையடையிட்ட பாட்டடை செய்யுள். உரையடையிட்ட பாட்டடை செய்யுள்ங்கிற அந்த வடிவத்துல காண்டம் இருக்கு, காதை இருக்கு. இங்க காதைங்கிறது ஏறத்தாழ ஒரு நாடகத்தினுடைய காட்சி தான். காட்சி அப்படிங்கிறதுக்கு இவங்க ஐரோப்பிய நாடகாசிரியர்களும் அரிஸ்டாட்டிலும் தர்ற வரையறை என்ன அப்படின்னாக்க, ஒரு சிங்கிள் ஸ்பேஸ், நோ சேஞ்சஸ் இன் தி கேரக்டர். கதாபாத்திரங்களில் மாற்றம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிறது. எவ்வளவுதான் இப்ப நான் வந்து இப்ப ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் பேசிட்டே இருந்தாலும் வேற எதுவுமே யாருமே உள்ள நுழையாம நான் பேசிக்கிட்டு இருக்க பேச்சு நடந்துகிட்டே இருந்தா இது ஒரு காட்சி தான். என்ன, இது ஒரு காட்சி. ஆனா இந்த காட்சி இப்ப வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது கூட ஒருத்தர் வந்து டீ கொடுக்குறாரு. டீ கொடுக்கும்போது ஒரு நியூ கேரக்டர் என்ட்ரி ஆகி வெளியே போயிடுது. என்ன, அப்போ அந்த இது வந்து அது ஒரு சீனை வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன்னா அவரு உள்ள வந்துட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா இங்க டீ இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன வந்து இந்த டீ கப் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, என்னுடைய கவனத்தை வந்து இதாக்குது. அப்ப நான் வந்து வேற ஆளா மாறுறேன். நான் வந்து இன்னைக்கு இப்ப வந்து ஒரு 4 மணில இருந்து நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். இந்த பிரயாணமா நடிச்சுட்டே இருக்கேன். பிரயாணம் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த தேநீர் குடிக்கிற இன்னொரு கதாபாத்திரமா மாத்துது இல்லை, அப்படி மாத்துச்சுனால அது வந்து காட்சி மாற்றம்னு சொல்லி. காட்சி மாற்றம்ங்கிற போது நான் வந்து பிரேக் பண்ணாம பேசிட்டே இருக்கேன். அதனால உங்களுக்கு இல்லை, சரி நான் அந்த ஒரு 5 நிமிஷம் குடிச்சிட்டு பேசுவோம்னு சொல்லியிருந்தாக்க நீங்க எல்லாரும் இந்த வகுப்பறையிலிருந்து உங்களுடைய மனசு எங்கேயோ போயிடும், வெளியே போயிடும். அப்போ வெளியே போகுது. இப்ப வெளியே போகும்போது ஒரு சீன் சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகாம மனநிலை ரீதியாக எல்லாருமே ஒரே இதுக்குள்ள குவிச்சு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு சீன். அப்புறம் இதுல இருந்து நீங்க அப்படியே வேற இடத்துக்கு போனா, இல்ல ஏதோ புது கதாபாத்திரம் வந்துட்டு போனா, இதெல்லாம் வந்து இன்னொரு சீன். அப்படி இதெல்லாம் சேர்ந்து இந்த இடம் அப்படியே ஜேஎன்யூ கேம்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுக்குள்ள இருந்தாலே நமக்கு ஜேஎன்யூ கேம்பஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஏன்னா இங்க போனாலும் இந்த ஸ்பேஸ் வந்துட்டே இருக்கு. அதை விட்டுட்டு நான் வந்து 6 மணிக்கு மேல அப்படியே நான் வெளியே போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. வெளியே போனா நான் வேற கேரக்டரா மாறும், வேற ஒரு இன்னொன்னு ஆகுறேன். அப்போ வந்து இதாக மாறும், ஸ்பேஸ் மாறும்போது டோட்டலா அங்கமா மாறிடும். நீங்க ஒரு இப்சனுடைய நாடகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான். இப்சன் மட்டும் இல்லை, ஷேக்ஸ்பியர் எந்த நாடகனுடைய ஸ்ட்ரக்சரை நீங்க உள்ள பார்த்தீங்கன்னாக்க சீன் 1, ஆக்ட் 1, சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ஆக்டுக்குள்ள 5, 6, 7 போயிட்டே இருக்கும். 2வது ஆக்ட்ல 5, 6 சீன் இருக்கும். 3வது ஆக்ட்ல அப்படி இருக்கும். 3 ஆக்ட் தான் மேக்சிமம், அதிகபட்சம் 5 ஆக்ட், அவ்வளவுதான். இப்ப சிலப்பதிகாரம் ஒரு 3 ஆக்ட் நாடகம், மூவங்க நாடகம். பூம்புகாருங்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ்ல மொத்தமா நிறைய காட்சிகள் நடக்குது. முதல் காட்சி கல்யாணம், 2வது காட்சி தனி கொடுத்தனம், 3வது காட்சி நடனம், அப்படி தனி கொடுத்தனம், அந்தி மாலை சிறப்பு செய்தல், அப்புறம் மாதவியை சந்திக்கிறது, இப்படி ஒவ்வொன்னா பார்த்தா எல்லாமே பூம்புகாருக்குள்ளே நடக்கும். பூம்புகாருக்குள்ள நடக்கும். இனியும் பூம்புகார்ல இனிமேல் இருக்க முடியாதுங்கிற போது என்ன ஆகுதுனாக்க இன்னொரு ஆக்ட் மதுரை, அதை காண்டமாக பார்க்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னாக்க, உலக அளவில் இலக்கியத்தினுடைய வரையறைகள், வகைகள், இந்த விஷயங்களோட நம்ம லிட்ரேச்சரை சேர்த்து பேசுவதன் வழியாக நம்ம வந்து நம்முடைய இலக்கியத்தை உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக மாற்ற முடியும். நம்ம வந்து அந்த எங்க இலக்கியத்துக்கு இந்த குளோபல் லிட்ரேச்சருக்குள்ள இடம் இருக்கு அப்படின்னு நம்ம நிறுவி அதை வந்து நம்ம பெற முடியும். அப்படி பெறணும்னா நம்ம இந்த டிஸ்கோர்ஸ்குள்ள வாட் இஸ் லிட்ரேச்சர், அதனுடைய ஐடியா என்ன, அதனுடைய கண்டென்ட் எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, வகைப்பாடுகள் என்ன இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கிறது மூலமாக நம்ம பேசி அந்த டிஸ்கோர்ஸ் சொல்றது மூலமாக நம்ம பங்கை வந்து நிறுவ முடியும், கேட்டு வாங்க முடியும். அதுக்கு நம்ம தமிழ்ல மட்டும் பேசினா எழுதுனா போதா இன்னைக்கு என்ன. ஆனா போதும், இதை வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு அவங்களே வந்து எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா வெளியில இருந்து வந்து தொல்காப்பியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கல்ல, திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கல்ல, ஏன்னா இது ஒண்ணு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்குல்ல, இருக்குன்னு தெரியற போதுதானே அவங்க வராங்க. நம்முடைய திறனாய்வு, நம்முடைய ஆய்வுகள் இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம வெறும்
தரவுகளை முன்வைக்கிற ஆய்வுகளா, தரவுகளை தூக்குறது, தரவுகளை வகைப்படுத்துறது, அது மூலமாக தமிழ் பண்பாடு எப்படி இருக்கு, தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கு, தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கு, தமிழ் மொழி எப்படி இருக்கு, தமிழ் பண்பாடு இருக்கு, தமிழ் வரலாறு எப்படி இருக்குங்கிற எல்லைக்குள்ளேயே நம்ம நிக்கிறோம். சரியா? நம்முடைய ஆய்வுகள் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ் பண்பாட்டுக்குள்ள நிற்கிறோம், தமிழ் வரலாற்றுக்குள்ள நிற்கிறோம், தமிழ் இலக்கிய பகுதியாக பார்க்கிறோம். நம்முடைய தமிழ் இலக்கியத்துடைய பெருமைகள் அப்படி பார்த்துட்டே இருக்கு. அதை தாண்டி நீங்க இந்திய இலக்கியத்தினுடைய பகுதியாக பேசுவது எப்படி, அதுக்கும் நிறைய இருக்கு. நாங்கெல்லாம் நாடகத்தை, தமிழ் நாடகத்தை இந்திய நாடகத்தினுடைய பகுதியாக எப்படி பேச முடியுமா, முடியாதா, அப்படியெல்லாம் எழுதியிருக்கோம். நாங்களாம் தொடர்ந்து இந்திய நாடகத்தினுடைய பகுதியாக தமிழ் நாடகம் இருக்க முடியாதுன்னு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆரம்பிச்ச நிறைய பேர் இங்க அப்படி அதை இல்லைன்னு நிறைய பேர் மறுத்திருக்காங்க. ஈவன் கிரீஷ் கர்நாடே அதை ஆரம்பத்தில் அவருடைய ஆதரவாளர் இருந்தாரு. இங்க அல்காசி யூனிவர்சிட்டியில் அல்காசின்னு ஒரு பெரிய டைரக்டர் இருந்தாரு. அவர் தான் இந்த ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவரு. அவரே பின்னாடி பின்வாங்கியிருக்காரு. இந்தியன்னஸ் அப்படிங்கிறது பெரிய சிக்கலா. இந்தியன்னஸ்ங்கிறது எங்கேயுமே விட்டு கொடுக்கறது இல்லை, ஒரு உறவு கொள்வது இல்லை. ஏன்னா மொழி ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய வேறுபாடுகள். அதனால இதுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன்ஸ், யூனிட்டி, அந்த மாதிரி யூனிட்டினோட சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஒத்தத்தன்மை இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் பேச முடியும். ஆனா உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக நாம் பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு எப்படி அரிஸ்டாட்டில், தொல்காப்பியர் இவங்கெல்லாம் பேசின இலக்கியத்தினுடைய வரையறைகள் மாதிரி இன்னைக்கு நவீன திறனாய்வாளர்கள் உலக இலக்கியம் என்ன, எதை பேசுகிறது அப்படிங்கிற கேள்வியை வச்சுக்கிட்டு ஒரு 4-5 விஷயங்களை தான் சொல்றாங்க. உலக இலக்கியத்தினுடைய மொத்தமா, அது நாடகமா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா அதனுடைய உரிப்பொருள்கள் கண்டென்ட் என்னவா இருக்கு அப்படின்னாக்க ஒரு 4, 5, 6 அதுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய பிலாசபி இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய சோசியல் இஷ்யூஸ் இருக்கு, மனிதர்களுடைய மனநிலை இருக்கு. அதுல முதல் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேஜரா ஆரம்பத்துல, இலக்கியத்தினுடைய ஆரம்பத்துல இருந்தே திரும்ப இது ஒரு பெரிய கொஸ்டின் ஆன் டெத், மரணத்தை பற்றிய கேள்வி. மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் முன்னாடியும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னாக்க சாவு பத்தி கேள்வி கேட்காத மனுஷங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தாங்களா? இல்ல. உலகம் முழுக்க அவனுக்கு அதை பத்தி கேட்கறது இல்லை. ஆனா ஒரு நாளும் நம்ம எப்ப சாக போறோம், சாகிறதுக்குள்ள முன்னாடி என்னெல்லாம் செஞ்சிடலாம், இல்ல சாவை எப்படியாவது தள்ளி போடலாமா, என்ன சாவை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணாத யாராவது இருக்காங்களா? நடுவு பிடிச்சா மாத்திரை போடணும், போட்டுதானே ஆகணும். எதுக்கு? நடுவு சாவை தள்ளி போடுறதுதான். என்ன சாவை தள்ளி போடுறதுக்கு நிறைய இருக்கு. என்ன உடல் ரீதியான சிக்கலுக்கு மாத்திரை போடலாம், மருந்து சாப்பிடலாம். மன ரீதியான சிக்கலுக்கு என்ன, யாராவது ஒருத்தர் நான் கெடுத்துட்டேன், நான் கெடுத்ததுக்காக கடவுள் என்ன தண்டிக்க போறார், கண்டிப்பார்ல. அப்படிதான் நம்முடைய சமயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. நம்முடைய சமய நம்பிக்கைகள் என்ன சொல்றது? நீ பாவம் செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும்? தண்டனை இருக்கு, பாவத்துக்கான தண்டனை இருக்கு. அது தண்டனை எப்ப கிடைக்கும்? இப்ப கிடைக்குமா? பிறகு கிடைக்குமா? எப்படி இருந்தாலும் இருக்கு. மரணத்துக்கு பின் கூட பரலோக ராஜ்யம் காத்திருக்கா, நரகலோகம் காத்திருக்கா? கேள்வி. உங்க சாவுக்கு பிறகு நீங்க எங்க போறீங்க? இந்த கேள்வியை தான் ரிலீஜன். சாவு உறுதியா இருக்கியா? சாவுக்கு பிறகு நீ எங்க போவ? உனக்கு பரலோக ராஜ்யமா, சாத்தானின் உலகமா அப்படிங்கிற கேள்வி. நீ சொர்க்கமா, நரகமா, என்ன சத்தியா அல்லது ரம்பா ஊர்வசியா, என்ன வேணும்? என்ன இந்த கேள்வி மனிதர்கள் முன்னாடி பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க நம்முடைய எல்லா இலக்கியமும் தான் இதை கேட்டுட்டு, அறம்பொருள் இன்பம் வீடு அடைவதே இலக்கியம். என்னது அறம்பொருள் இன்பம் அடைவதே இலக்கியம்னா என்ன? நீ முதல்ல வீடு அடையணும். வீடு அடைவதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? அறத்தோடு இருக்கணும். பொருளை முறைப்படி அறத்தோடு பொருள் சேர்க்கணும். இன்ப திருமணம் செஞ்சீங்கன்னா அதுக்கான வரையறையோட இருக்கணும்.
இப்படி ஒழுக்கம் சார்ந்த பல விஷயங்களை கற்பிச்சு இருக்கு லிட்ரேச்சர். உலக கண்டு பயப்படுறது மட்டும் இல்ல, இப்படி பயப்படுற மனுஷன் ஒரு ஈஸ்தட்டிக் செட் பண்றான், உன்னுடைய வாழ்க்கையை ஒரு அழகியலாக நடத்த பாக்குறான் அப்படின்னு ஈஸ்தட்டிக்ஸையும் எத்திக்ஸையும், எத்திக்ஸ் அண்ட் ஈஸ்தட்டிக்ஸ் ரெண்டை இணைச்சு பேசின ஒரு ஆள் இம்மானுவேல் காண்ட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய அறிஞர். அவர் தான் இதை பத்தி முதல்ல இந்த டெரிவேஷன்ஸ் பண்றார். லிட்ரேச்சருக்கு பின்னாடி என்ன இருக்கு, லிட்ரேச்சருக்கு பின்னாடி என்ன, மனித வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விய எத்திக்கலாக, எத்திக்ஸ் பத்தி நிறைய பேசுறாங்க. அந்த எத்திக்ஸை எழுதுறாங்க. இந்த எத்திக்ஸ் தான் எழுதுறான். எழுத்துங்கிறது என்னன்னாக்க ரைட்டிங் ஆஃப் எத்திக்ஸ். மனித வாழ்க்கையினுடைய அறங்களை பேசுவதுதான் இலக்கியம் அப்படின்னு பேசும்போது அறங்களை எப்படி பேசணும், எப்படி அழகியலா பேசணும் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறார். அப்போ இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நாவல், குற்றமும் தண்டனையும். குற்றம் செஞ்சா தண்டனை இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பழமொழிகள் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தா இது ஒரு பெரிய டிஸ்கோர்ஸ். சரியா? ஆனா இதுக்கு எல்லாம் பின்னாடி அப்புறம் இதுல மறுக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஐடியாங்க, சொல்றதெல்லாம் ஒரு ஐடியா. ரிலீஜியஸ் சமயம் சார்ந்த மனிதர்களுக்கு நம்புகிற நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை தாண்டி மெட்டீரியலா லைஃப் இருக்கு. மனித வாழ்க்கைங்கிறது ஒரு தர்க்கத்துக்குள்ள இருக்கு. இந்த தர்க்கத்தை எல்லாம் விட்டுட்டு தர்க்கம் இல்லாம மரணத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்து கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். அப்படி வந்த கருத்துக்கள்ல ரெண்டும் பேரலாவே வருது. இன்னொரு பெரிய உலகத்தை ரொம்ப காலம் மாட்டி படைச்ச ரெண்டு கருத்தியல் அப்படிங்கிறது, ஒண்ணு மனிதர்கள் எல்லா நேரமும் சாவை கண்டு அஞ்சுவதை விட பாலியல் விருப்பத்திற்காகவே வாழ்கிறார்கள். எதிர்ப்பால் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்புக்காகவே மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அறியாமலே அவர்கள் செக்சுவாலிட்டி தான் தீர்மானிக்கிறது. எவ்ரிதிங் டிசைடட் பை செக்சுவாலிட்டி. ஆண் பெண் மீது கொள்கிற மோகம், விருப்பம், மோகம் கூட சொல்லுவாங்க, விருப்பம், விளைச்சி, ஈர்ப்பு. பெண் ஆண் மீது கொள்கிற விருப்பமும் ஆண் பெண் மீது கொள்கிற விருப்பமும், அதுக்குள்ள நம்ம சொல்ற இந்த உறவுகள்லாம் இல்லை, அதெல்லாம் பின்னாடி வந்த சட்டதிட்டங்கள். அங்கேயும் இங்கேயும் நீங்க ஆதாம் ஈவ் தான். ஆதாம் ஈவ் என்ன விஷயம், அது இப்படி ஒரு இதா செக்சுவாலிட்டியோட தொடர்புடைய அங்கிருந்து நிறைய நம்முடைய கிரேக்க நாடகங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாக்க மேஜர் இது செக்சுவல் இதுதான். அதனால உண்டாகக்கூடிய சிக்கல். அப்போ செக்சுவாலிட்டி, ஆண் பெண் உறவு, இதை பத்தி பேசுற, இதுக்காக வாழ்றது, இதுக்காக எல்லாத்தையும் குற்றங்கள் செய்வது, நல்லது செய்யறது. நல்லது செஞ்சா காதலிக்க மாட்டாளா, நல்லது செஞ்சா இவ காதலிப்பானா, இப்படி எல்லாம் இருக்குது இல்ல. எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படி இருக்கு. காதலிக்கிறது, விருப்பத்திற்கு, காமத்துக்கு, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாளா, இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒண்ணு இருக்கு. அப்படி ஒரு ஐடியா முதல்ல இருந்தே இருக்கு. அதை ஒரு 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 கான்செப்சுவலா இங்க வரையறை செஞ்சு அதுக்கு இதெல்லாம் பேரெல்லாம் சொல்லி அதுக்கு எப்படி நடக்குது, ஆழ்மனத்துல என்ன நடக்குது, மேல் மனத்துல என்ன நடக்குது, இப்படி எல்லாம் அது வரையறை பண்ணி பேசினது ஃப்ராய்டியன் ஐடியா. ஃப்ராய்டியன் ஐடியாவில இருந்து அவங்களுடைய நண்பர்கள், அவருடைய மாணவர்கள் இன்னும் நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப இது உலக இலக்கியத்தினுடைய பெரிய பகுதியாக இருக்கு. நாடகத்துல, நாவல்கள்ல இந்த ஃப்ராய்டியன் ஐடியாவை பேசுற நாவல்களும் நாடகங்களும் இன்னைக்கு உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக நம்ம பேசுறோம். இதுக்கு இணையாக எல்லாம் இணையதான். நீங்க ஈக்குவல் இணையெல்லாம் 1 to 1 எல்லாம் கிடையாது. இதே மாதிரி மனிதனுடைய வயிற்று பசி, மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு வயிறு இருக்கு. உடல் பசிங்கிறத தாண்டி வயிறு ஒண்ணு இருக்கு. வயிற்று பசியை தீர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உழைக்கணும். உழைக்கிறதுக்கு கருவிகள் வேணும். உழைப்பதற்கான அடிப்படை இது வேணும். நிலம் வேணும், சொத்து வேணும், சொத்தை பங்கிடணும், சொத்தை உருவாக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள். இப்ப இதை பத்தி இது 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 செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை செய்யறதுல நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்கு, சொத்தை நிர்வாகம் பண்ணுவது இருக்கு, சொத்தை உருவாக்குறது இருக்கு,
உற்பத்தி, பங்கீடு, டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இதைத்தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம மனிதர்கள் இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம். எப்படி மரணம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்க மாதிரியோ, செக்ஸுவாலிட்டிங்கிறது ஒன்று இருக்க மாதிரியோ, இந்த மாதிரி ஒர்க்கிங், லேபர், டிஸ்ட்ரிபியூஷன், பொருளாதாரம், அடிப்படை, இதெல்லாம் மேல் கட்டுமானம், அடிக்கட்டுமானம் என்று இதெல்லாம் வகைப்படுத்தி ஒரு டெஃபினிஷன் வந்து உருவாக்குறதுல கார்ல் மார்க்ஸோட ஐடியாவுக்கு ஒரு கருத்து இருக்கு. அவர் உருவாக்கின கருத்தினுடைய அடிப்படையில இலக்கியம் எழுதப்பட்டது. நிறைய இலக்கியத்தை இன்னைக்கு வந்து மார்க்சிய திறனாய்வாளர்கள் இதெல்லாம் வந்து இந்த வர்க்க இலக்கியம் பேசுறது, அல்லது வந்து உழைக்கும் மனிதருடைய இலக்கியம் பேசுறது, இதுவும் ஒரு உலக இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இது மூணு பெரிய மேஜர் லிட்ரேச்சர். அதுக்கு பிறகு வந்து ஒரு மேஜரா அந்த உலக இலக்கியத்தை தாக்கம் செஞ்ச ஒன்று வந்து ரோல் ஆஃப் லாங்குவேஜ், மொழி. இப்படி எல்லாம் பேசுறது, மரணம் பத்தி பேசுறது, ஒர்க்கிங் கிளாஸ் பத்தி பேசுறது, செக்ஸுவாலிட்டி பத்தி பேசுறது, எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னாக்க மொழியில தாங்க நடக்குது. உங்களுக்கு ஒரு மொழி இல்லைன்னு நீங்க என்ன பேசுறீங்க? உங்க மொழியில இதெல்லாம் பேசுறதுக்கான தன்மையோட அது இருக்கணும். அது இருந்தா தானே பேசுவீங்க. ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ்ல இதெல்லாம் பேச முடியாது, அதுக்கு இல்லை அப்படின்னா அது பேச முடியாது. அப்ப மொழி தான். அதுக்காக தான் வந்து நம்ம மொழியில இல்லாததை வேற மொழியில இருந்து கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறோம். பாரதி சொல்றாங்க, எட்டு திக்கும் செல்லுங்கள், எல்லாத்தையும் உலக சாத்திரங்களை உள்ள கொண்டு வாங்க. உலக சாத்திரங்கள் என்ன? இதெல்லாம் தான். அப்ப இதெல்லாம் பேசுறதுக்கான மொழியை பற்றிய அறிவு, மொழியை பற்றிய சிந்தனை, அது நிறைய விஷயத்தை இங்க வந்து மாற்றிருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை ஸ்ட்ரக்சர், அதனுடைய தொடர்ச்சி தான். மொழியை பத்தின திங்கிங்களுடைய தொடர்ச்சி தான் வந்து நமக்கு நினைக்கக்கூடிய அமைப்பியல், பின் அமைப்பியல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை பத்தி பேசணும்னா நமக்கு மொழியை பத்தி தான். மொழியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் அங்கிருந்தா நமக்கு வந்து இதெல்லாம் வரும். அப்போ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்த போது ஒரு காலகட்டத்துல ஃபிக்ஷன் ரைட்டிங் வந்து பெருசா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுடைய மேஜர் லிட்ரேச்சர் என்னன்னாக்க ஃபிக்ஷன் ரைட்டிங், புனைவெழுத்துக்கள். புனைவெழுத்துக்கள்ல என்ன மேஜர் உரிபொருள் கண்டென்ட் என்ன அப்படின்னா, அலைதல், அலைவு. அந்த அலைவு வெவ்வேறு காரணங்கள்ல இருக்கலாம். புலம்பெயர்தல் அப்படின்னு இருக்கலாம், இடம்பெயர்தல் இருக்கலாம், இல்லை வந்து சும்மா ஊர் சுற்றி பார்க்கறதா இருக்கலாம், சும்மா வேலைக்காக போகலாம், எதுக்கோ போய்கிட்டே இருக்கான். நீங்க வந்து இந்த நாவல்களுடைய 20ஆம் நூற்றாண்டு நாவல் இலக்கியம் வந்த பிறகு இந்த நாவலுக்குள்ள இருக்கக்கூடிய மேஜர் குறிப்பொருளா இருக்கிறது வந்து மனிதர்கள் இடப்பெயர்ச்சி தான். மனிதர்கள் இடம் பெயர்ந்து வேற வேற நாடுகளுக்கு போறது, வேற இடங்களுக்கு போறது, வேற ஸ்பேஸ்க்குள்ள, நகரத்திலிருந்து கிராமங்களுக்கு போறது, கிராமங்களிலிருந்து நகரத்துக்கு போறது. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும், வணிகம் பெரும் வணிகம் வருகிறது, சர்வீஸ் செக்டார் வருது. அப்ப இதெல்லாம் வந்த போது, உலகமயம் எல்லாம் வந்த பிறகு மனிதர்கள் ஓரிடத்தில் இது இவர்களுடைய நிரந்தரமான இடம் அப்படின்னு ஒண்ணு இல்லாம போயிடுது. நீங்க எல்லாரும் வந்து படிக்கிறதுக்காக இங்க வந்துருக்கீங்க. சந்திரசேகரன், காம்பாரன் மாதிரி அவங்க வேலைக்காக வந்திருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு 2 வருஷம் வந்து வேலைக்காக வந்து வார்சால போயிருந்தேன். இல்லை நான் வந்து எங்களுடைய கிராமத்தை விட்டுட்டு பாண்டிச்சேரி, திருநெல்வேலி இப்படி ஊரா அலைஞ்சிருக்கேன். இதுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கு? ஏதோ ஒரு அலைச்சல் இருக்குல்ல. இப்படி அலைதல் வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு வருது. இந்த அலைதல் வாழ்க்கையை எழுதுறது தான் மாடர்ன் ஃபிக்ஷன் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாடர்ன் ஃபிக்ஷன் ரைட்டிங்கை பத்தி பேசும்போது ஜாகிரபி இஸ் நாட் பெர்மனன்ட். நிரந்தரமான புவி ஆட்களுக்கு இல்லை, நிரந்தரமான வதிவிடங்களே கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கு. டெம்பரரி, மோஸ்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் இஸ் டெம்பரரி. எல்லா இடமும் தற்காலிகம் தான். என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து பொட்டி தூக்கணும். ஏன்னா எதுக்காக ஒன்றுக்கு பொட்டி தூக்க, கல்யாணமாகி ஊரை விட்டு போகலாம். இல்லை இந்த 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 வாழ்க்கையை விட்டு ஒய்ஃபை வேணும் அப்படின்னாக்க ஒய்ஃபை எடுத்து ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு முதல்ல கேட்கறது வந்து ஒய்ஃபை இருக்கான்னு கேட்குறாங்க. ஒய்ஃபை இல்லைன்னா அங்கே போய் இருக்கிறதுக்கே இங்கே தயாரா இல்லை. இதோ இந்த இது எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னாலஜி, அப்புறம் மனித வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிற இடத்துல இந்த அலைதல் இருக்கு. அலைவு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கல்ச்சுரல் ஜாகிரபி இருக்கு, பண்பாடு இருக்கு. பண்பாடும் நிலவியலும் இணைஞ்சிருக்கு, வரலாறும் அது கூட சேர்ந்துருக்கு.
கல்ச்சர், ஹிஸ்டரி, ஜாகிரபி, ஹிஸ்டரி, கல்ச்சர். இப்ப இந்த இதுக்குள்ள நான் முதல்ல சொன்ன சாமியை தூக்கிட்டு போய் உண்டாக்குற ஒரு கோயில். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போய் யாராவது போனீங்கன்னா அங்க இருக்க ஊர்களில் கிராமங்களில் போய் பாருங்க. இங்க புதுக்கோட்டையிலிருந்து அவங்க ஊருக்கு கொண்டு போன தெய்வத்தை இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. எல்லா ஊர்களையும் அவங்கவுங்க எந்தெந்த ஊர்ல இருந்து போனாங்களோ அதெல்லாம் இருக்கு. நீங்க இந்த சங்கர் அவங்க பேரு சிங்கப்பூர்ல இருக்காங்க, பேரு சங்கர் முடியும். அவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. அவங்களுடைய எல்லா கதைகளும் ஒண்ணு மலேசியாவில் ஆரம்பிச்சு அப்படியே இவங்க இங்க தஞ்சாவூருக்கு வந்துட்டு திரும்ப அங்க போயிருக்கு. இன்னைக்கு நீங்க சிங்கப்பூர்ல எழுதுற எழுத்தாளர்கள் எல்லாரையும் நீங்க படிங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க திரும்பவும் இங்க இந்தியாவுல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு திரும்ப போறாங்க, வந்துட்டு போறாங்க. நீங்க இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய நாவல்கள், சிறுகதை எல்லாம் படிங்க. எல்லாமே ஒண்ணு அங்க ஆரம்பிச்சு யாழ்ப்பாணத்துல, வவுனியாவுல, கிளிநொச்சியில, மட்டக்களப்புல, அவங்க கிராமத்துல இருந்த காலத்தை போயிட்டு திரும்ப இதுவரை நான் வந்திருக்கக்கூடிய நாவல்கள் ஒரு 30-40 நாவல்கள் வாசிச்சிருக்கேன். எதுவுமே அங்கேயே இல்லை, அவங்க எங்கேயோ. அப்போ அலைதல் அப்படிங்கிறது வீர காரணங்களா இது ஏதோ நமக்கு இல்லை. நான் தமிழர்களுடைய அலைவு வாழ்க்கை இங்க இருக்கு. ஐரோப்பாவில போனீங்கன்னா 2 உலகம் இன்னைக்கு இல்லை, அவங்க 2 உலக போர் காலத்திலேயே ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லைகளை கடந்திருக்காங்க. யாருமே இந்த நாடு இப்ப கோபர் நிகஸ்னு ஒருத்தர் பெரிய விஞ்ஞானி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு அவருடைய மாமனார் ஊர் போலண்டில் இருக்கு. அவருக்காகவே ஒரு தோரூன்னு ஒரு ஊர் கொண்டு பண்ணியிருக்காங்க. அவருடைய இன்ஸ்டியூட்லாம் அங்க இருக்குது. ஆனா அவர் அந்த ஊருக்காரங்க டென்மார்க்ல இருந்து ஜெர்மனிக்கு போயிட்டு, ஜெர்மனியில இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு போலண்டுக்காரங்க. அதுக்காக இங்க வந்திருக்காரு. அப்ப அவருக்கு எந்த நாடு? நீங்க இருக்க நிறைய விஞ்ஞானிகளுக்கு எது நாடுன்னு சொல்ல முடியாது, நிறைய எழுத்தாளர்களுக்கு எது நாடுன்னு சொல்ல முடியாது. இதுதான் அவங்க நாடுன்னு சொல்ல முடியாது. நாட்டினுடைய எல்லைகளை கடந்திருக்காங்க. ஊரெல்லாம் அவங்களுடைய நினைவுகள்ல தான் இருக்கு. அப்போ நிரந்தரமான வெளிகள் நினைவுகளுடைய வெளியாக இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல திருப்பூர் வாழுகிற இடமாக பல லட்சம் பேருக்கு இருக்கு. ஆனா அவருடைய நினைவுகளுடைய வெளியாக திருநெல்வேலி, மதுரை மாவட்டத்து கிராமங்களா இருக்கு. நினைவுகளில் இருக்கக்கூடிய வெளிகளை பற்றி எழுதுவது, வாழுகிற பிரசன்டென்ஸ்ல வாழுகிற வெளியை பற்றி பேசுவது என்பது உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக மிக அன்னை காலத்தில் மாறியது. குறிப்பா ஃபிக்ஷன் ரைட்டிங், எல்லா மொழியிலையும். அப்போ இந்த கண்டென்ட் உலக இலக்கியத்தினுடைய உரிப்பொருள்களை தமிழ் இலக்கியம் உள்வாங்கி, நான் இப்ப சொன்ன பல விஷயங்கள் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பல 10 நாவல்களை, கவிதைகளை நான் எடுத்து காமிக்க முடியும். அப்படி எல்லாமே இருக்கு. இப்ப இந்த கண்டென்ட் ரீதியா, உரிப்பொருள் ரீதியாக நம்முடைய தமிழ் மொழி உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக மாறி இருக்கு. அதே நேரத்துல வாழுகிற மனிதர்களாகவும் இன்று உலகம் முழுக்கவும் பரவி இருக்கிறார்கள். குறைஞ்சது ஒரு 20 நாடுகள்ல தமிழர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அவங்களுடைய மனசு ஐரோப்பிய வாழ்க்கையையும் அல்லது கனடிய வாழ்க்கையையும், இலங்கை வாழ்க்கையையும் அல்லது இந்திய வாழ்க்கையையும் ஏற்றுக்கொண்ட மனநிலை கூட இருக்கு. இதெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து ஐடி கம்பெனிகளுக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இங்கிலாந்துக்கு எல்லாம் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருமே அங்க ஒட்டவே இல்லை. நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கேட்டா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு பிராமணர்கள் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் போயிருக்காங்க. அவங்க எழுதின எழுத்துக்களை யாராவது வாசிச்சிருக்கீங்களா? நான் வாசிச்சிருக்கேன். ஆனா எதுவுமே கிடையாது அமெரிக்கா பத்தி இல்லை. என்ன வாஷிங்டனில் திருமணம்னு எழுதின சாவி, அந்த திருமணம் நம்ம ஊர்ல கும்பகோணத்தில் நடக்கிற கல்யாணம் மாதிரி இருக்கு. என்ன அது வாஷிங்டன் பேரு தான் இருக்கு. எல்லா ரிச்சுவலும் இங்கே இருக்கு. அவங்க அந்த போன இடத்தை அவங்க தங்களுடைய இடமாக உள்வாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இந்தியாவில இருந்து ஐடி கம்பெனிக்கு போனவங்க சிறுகதைகள், பாலசுப்ரமணியம், பொன்ராஜ் பாலசுப்ரமணியம்,
நிறைய பேர் எழுதுறாங்க சிறுகதைகளை. எனக்கு ஒரு 20-25 இளைஞர்கள் எழுதுறாங்க. இவங்களுடைய எல்லா கதைகளும் தமிழ்நாடும் அவங்க போன நாடுகள். விஜயராவணன் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன், திருநெல்வேலிக்காரன். அவன் ஒரு இதுவரைக்கும் 3 நாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்கான். 3 நாட்டினுடைய பின்னணியிலேயே அவனுடைய கதை இருக்கு. ஆனா 3 நாட்டினுடைய பின்னணியிலேயே அவனுடைய வாழ்க்கை இருக்கு, சுத்தி இருந்த அந்த நாட்டு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கு, இவன் திருநெல்வேலிக்காரனாகவும் இருக்கான். இந்த பிளெண்டிங் ஆஃப் கல்ச்சர் இருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு போஸ்ட் மாடர்ன் சிக்கல். போஸ்ட் மாடர்ன் சிக்கல்ங்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த பிளெண்டிங் ஆஃப் கல்ச்சர், பிளெண்டிங் ஆஃப் ஸ்பேஸ், பிளெண்டிங் ஆஃப் சைக், இது எல்லாத்தையும் பேசி நம்முடைய தமிழுக்குள்ள இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் இருக்கு அப்படின்னு பேசுவதன் மூலமாக நாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை உலக இலக்கியத்தினுடைய பகுதியாக பேச முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். உரையை தான் முடிச்சிருக்கேன். உரையாடல் நம்ம இப்ப தொடரலாம். நன்றி. ஜப்பான் படையில் தமிழர்களை கொன்னுகிட்டு இருக்கு. ஆனா இவர் அவங்க